Hi guys. Previous video பார்த்துருப்போம் நம்ம VS Code எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். விஷுவல் ஸ்டுடியோ போட்டு ஓகேவா. அந்த ஐடி வச்சு தான் நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பிங் பண்ணுறோம். ஃப்ரண்ட் டெவலப்பிங்கில் வெப் பேஜ் நான் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா HTML, CSS, JS, Bootstrap அண்ட் Angular framework. ஓகேவா. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது என்னன்னா HTMLங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு வெப்சைட்டோட லேஅவுட்டுக்கு வந்து HTML வச்சு தான் நம்ம லேஅவுட் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா. அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பேசிக் பண்ணலாம். நான் அதில் கொடுக்குற கோடு எல்லாத்தையுமே நான் இந்த வேர்ட் ஃபைல் கொடுக்குறேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பிடிச்சினா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் VS கோடு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோட VS கோடு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2-3 விதத்தில் நம்ம இது பண்ண முடியும். கண்ட்ரோல் என்ன எழுதுனீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகேவா. அதில் நீங்கள் டேரெக்டாக HTML அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTML டைப் பண்ணிட்டு ஃபைலில் கண்ட்ரோல் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க HTML டாட் இண்டெக்ஸ் இல்லைனா இண்டெக்ஸ் டாட் HTML சம்திங் இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு HTML ஃபைலாக சேவ் ஆகிடும். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டரில் ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஃபோல்டர். நான் கிரியேட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ HTML வந்துச்சு. இதில் பார்த்தீங்களா இது நியூ ஃபைல் இருக்குல்ல. இங்கே ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் நியூ ஃபைல் இருக்கா, அந்த நியூ ஃபைலை நான் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா day1 டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி day1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் HTML இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா day1 இருக்கும். ஓகே, இதில் உங்களோட கோட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு HTML வருது. ஏன்னா இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல். இதில் கோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா எக்ஸ்டென்ஷன் டாட் HTML இருக்கா, அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போது day1 டாட் HTML அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு HTML ஃபைலாக காட்டும். ஓகேவா. உங்களுக்கு ஒரு HTML ஃபைலாக காட்டும். இப்போ நான் என்னோட HTML ஃபைலில் நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ HTML கோட் அடிக்கணும். அதுக்கு ஜஸ்ட் நான் HTML அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சஜஷனில் 3 சஜஷன் காட்டும். அதில் நான் HTML ஃபைல் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெம்டபிள் டாட் டைப் HTML அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல. இந்த HTMLங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டு HTML4 HTML3 இதுக்கு முன்னாடி உள்ள HTML வெர்ஷன் தான் DDS டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டாக்குமெண்ட்டாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அந்த HTML டாக்குமெண்ட் HTML5 ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்டெம்டபிள் டாட் டைப் அப்படிங்கிறது வருது. இதில் HTML லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். கேசட் UTF-8 இது நான் ஃபியூச்சர் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம். நேம் வியூ போர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஏன் இந்த மெட்டா நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா மெட்டா நேம் கண்டென்ட் வித்துக்குள்ள டிவைஸ் இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மீடியா குவாலிட்டி உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அந்த டைட்டில் உங்களுக்கு வெப்சைட்டில் காட்டும். அதுக்காக இந்த டைட்டில். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் சர்வர் காட்டும். இந்த லைவ் சர்வரில் நீங்கள் இடத்துல இன்ஸ்டால் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா. இதுக்கே நாம எப்படி ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட HTML ஃபைலில் இப்போ நார்மலாக நான் ஒரு வெப்பேஜுக்குள்ளே ஒரு HTML கோட் அடிக்கிறேன். நான் அதை எப்படி அடிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. டாட் டைப்பு HTMLக்கு தான் ரூட் டேகு. அந்த HTMLக்குள்ளே ஒரு ஹெட்டு ஒரு பாடி இருக்கும். இந்த ஹெட் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா இன்ஃபர்மேஷன் உங்கள் வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டீட்டெயிலில் இருக்கும். ப்ளஸ் டைட்டில் வேணும், அந்த டைட்டில் கொடுத்துருப்போம். ஓகேவா. இதை நீங்கள் ஹெட்டில் கொடுப்பீங்க. பாடியில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் என்னெல்லாம் டீட்டெயில் தரணும், டெக்ஸ்ட், லிங்க், இமேஜ் இதெல்லாம் நீங்கள் பாடியில் கொடுக்கணும். ஓகேவா. பாடியில் கொடுத்து இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வச்சு பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் டேகு, இந்த மாதிரி கொடுக்கும்போது க்ளோஸ் டேகு. ஓகே, இது பாருங்க, இது ஓப்பன் டேகு, இந்த மாதிரி கொடுத்தா க்ளோஸ் டேகு. அதே மாதிரி ஹெட் இருக்கா, ஹெட்டு ஓப்பன் டேகு, ஹெட்டு க்ளோஸ் டேகு. நம்ம இப்போ பாடியில் தாங்க நம்ம வெப்பேஜில் என்ன நமக்கு தெரியணும், விசிபிளாக ஆகணும், அதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். நான் எக்ஸாம்பிள் பாடியில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஹெட் டேக் எடுத்துக்கிறேன். இந்த H1 தான் ஹெட்டிங் டேக்னு சொல்லுவோம்.
இதே ஏன் ஹெட்டிங் டேக் அப்படிங்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த டைட்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹெட்டிங் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரியே ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ஒரு 6 டைப்பான ஹெட்டிங் டேக் இருக்குது. அந்த ஹெட்டிங் டேக் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபாண்ட் சைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் H1ங்கிற ஒரு டேக்ல வந்து இப்போ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து H2 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அதில் டெஸ்ட்2 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து H3 அப்படின்னு ஒரு டேக் கொடுக்குறேன். டெஸ்ட்3 இதே மாதிரி நீங்கள் H6 H6 வரையும் கொடுக்கணும். H4 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து H5 டெஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து H6 ஓகேவா? இதுலேயும் நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து லைவ் சர்வரில் ரன் ஆகுது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் சார் கொடுத்துட்டு இதில் கீழே இந்த லிங்க்கு நான் ஒரு முறை காப்பி பார்த்துருக்கா இந்த காப்பி பாத் கொடுங்க. காப்பி பாத் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ரன் இருக்கா ரன் ஸ்டார்ட் டீபக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா வெப் குரோம் கேட்குது, வெப் பேஜ் கேட்குது. நான் வெப் பேஜ் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரன் இருக்கும். இதில் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ரன் அண்ட் டீபக்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோடு வந்து டைரெக்டாக உங்களோட வெப் பேஜை வந்து ரன் பண்ணி கொடுக்கும். ரன் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்1 டெஸ்ட்2 டெஸ்ட்3 டெஸ்ட் நம்ம வந்து 6 H1 டேக் கொடுத்தோமோ அந்த 6 H1 டேக் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் அதை மினிமைஸ் பண்ணிட்டு திரும்ப நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து அதுக்கப்புறம் சர்வரில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக. ஓகேவா? டே 1 டைட்டில் கொடுத்துருங்க. அந்த டைட்டில் தான் எனக்கு டே 1 இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க டைட்டில் டே 1 இருக்கா. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஒரு ஹெட்டிங் டேக் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன இருக்குன்னா பேராகிராஃப் டேக்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஜஸ்ட் பி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா சஜஷன் மட்டும். இப்போ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எவ்வளோ லென்த் வேணாலும் நீங்கள் டெஸ்ட் கொடுக்கலாம். ஒரு பேரா மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பதில் ஒரு 50 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 50 டெக்ஸ்ட் வரையும் இதில் காட்டும். 50 டெக்ஸ்ட் வரையும் காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த H1ங்கிறது என்னன்னா ஒரு பிளாக் எலமெண்ட், இந்த பேராகிராஃப்ங்கிறதுலாம் ஒரு பிளாக் எலமெண்ட். இது வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகிடும். இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன் என்னோட சர்வரை ரன் பண்ணோடனே ஓகே சர்வர் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சர்வர் வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த பேராகிராஃப் வந்து இங்கே இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த இடத்துல சேவ் கொடுத்தா மட்டும் போதும். என்னோட லைவ் சர்வரில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிடும். அதனால தான் நம்ம அந்த லைவ் சர்வர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்ன டேக்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெச்ஓ டேக், ஒரு பேராகிராஃப் டேக்லாம் பார்த்துருக்கோம். இதே மாதிரியே மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸை பற்றி தான் ஒவ்வொரு டெப்த்தாக பார்க்கணும். இப்போ வந்து HTML பார்த்தீங்க அப்படின்னா HTML ஒரு டேக், அதுக்குள்ள ஹெட் பாடி 2 இருக்கும். அதில் கண்டென்ட்ஸ் மெட்டா இன்ஃபர்மேஷன் தான். இந்த மெட்டா அந்த வெப்பேஜை யார் கிரியேட் பண்ணலாம், அதோட ஆத்தர் டீடைல் இதெல்லாம் வந்து இதில் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் மெட்டா இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதில் டைட்டில் எக்ஸாம்பிள் டைட்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க், டெக்ஸ்ட், வீடியோ உங்களுக்கு வெப்பேஜில் என்னெல்லாம் விசிபிள் ஆகணுமோ அந்த கண்டென்ட்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து H1 அப்படின்னு ஒரு டேக் பார்த்தோமா, H H1 ஒரு டேக் பார்த்தோமா, அந்த H1 டேக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக் இருக்கும். டேக் பார்த்தோம், அதுதான் வந்து பேராகிராஃப் டேக். இப்படி இருந்தால் அது ஓப்பன், இப்படி இருந்தால் அது க்ளோசிங் டேக். ஓகேவா?
பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் ஒரு பாடி ஒரு ஹச்1 ஒரு பி டேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். நான் அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ மிச்சம் இருக்கிற டேக்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஆங்கர் டேக் அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏன்னு கொடுங்க. ஆங்கர் டேக்ங்கிறது ஒரு லிங்க்கு. இப்போ வந்து உங்களுக்கு எந்த லிங்க்கில் நேவிகேட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. இப்போ நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் உள்ள லிங்க் கொடுக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் லிங்க் கொடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஃபோல்டரில் உள்ள லிங்க் கொடுக்குறேன். நான் டாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் index.html day1.html கொடுக்குறேன். என்னோட day1.html அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அந்த லிங்க்குக்கு நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா day.html ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது லிங்க்குக்கு முன்னாடி HTML ஃபைல் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு டேக் இருக்குது, அதுக்குன்னா இமேஜ் டேக். இஎம்ஜி அப்படின்னு வச்சுன்னா இமேஜ் டேக் கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு இமேஜோட சோர்ஸ் கேட்குது. என்கிட்ட எந்த இமேஜும் கிடையாது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் HTML ஃபைல் கொடுக்குறேன். உங்களுக்கு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் பிஎன்ஜி ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். என்கிட்ட இப்போ நான் இமேஜ் இல்லைங்கிறதால நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ட்டில் வந்து உங்களுக்கு இமேஜ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இமேஜுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம்னா இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகேவா? இமேஜுக்கு வந்து ஓப்பன் டேக் மட்டும்தான். சம் டேக்ஸ் வந்து ஓப்பன் டேக் மட்டும் தான் இருக்கும், க்ளோசிங் டேக் கிடையாது. சம் டேக்ஸ் மேண்ட்ரி க்ளோசிங் டேக் தான். ஓகே, இப்போ நான் ஆங்கர் டேக் கொடுத்துருக்கேன் day1.html அப்படின்னு சொல்லி. அடுத்து இமேஜ் டேக் கொடுத்துருக்கேன் சோர்ஸ். ஓகே, அதுக்கு ஆல்டர்னேட் நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நோ இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜஸ்ட் சேவ் கொடுத்து நம்மளோட லைவ் சர்வர் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா day1.html day.html அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இது என்னோட லிங்க். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சேம் பேஜ்லேயே நேவிகேட் ஆகிருக்கு. அதனால நமக்கு தெரியல. நோ இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா என்கிட்ட இமேஜ் இல்லை, அதனால நோ இமேஜ்ங்கிறதால இமேஜ் வந்து ப்ரோக்கன் ஆகி காட்டியிருக்கு. இமேஜ் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் கொடுத்தா இமேஜ் வரும், இமேஜ் கொடுக்கல அதனால வரல. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கர்ங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட். இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட். இந்த பிளாக் எலமெண்ட்டுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் வந்துருக்கும். ஆனால் இந்த இன்லைன் எலமெண்ட் வந்து இந்த டேக்ல நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருந்தாலுமே சரி, பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா நியர்பையில் வந்திருக்கு. இது வந்து ஆங்கர் டேக், இது இமேஜ் டேக். நியர்பையில் வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இன்லைன் எலமெண்ட் பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்லைன் எலமெண்ட் எப்போதுமே வந்து நெக்ஸ்ட் லைன் தான் வரும். பிளாக் எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் மூவ் ஆகிட்டு அடுத்த லைன்லேருந்து நியூ லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பிளாக் எலமெண்ட். இன்லைன் எலமெண்ட் நியூ லைன் ஸ்டார்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் வித் எடுத்துக்காது. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும். அந்த பிரேக்குங்கிற டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து பிரேக் ஆகிடும். அந்த லைன் பிரேக் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் சம் டேக்ஸ் மட்டும் நம்ம சிம்பிளாக பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டேக் இருக்குது. அது என்ன டேக்னா லிஸ்ட் டேக். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து உங்கள்கிட்ட மெனி லிஸ்ட் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கடையில் போய் எதாவது வாங்க போகிறீங்க, இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஆர்டர் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஆர்டர் லிஸ்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓஎல் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொடுத்துருக்கேன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐ அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேக் கொடுக்குறேன். இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது உங்களுக்கு விழும். ஓகேவா? இப்போ நான் இதுக்குள்ளே HTML அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இதில் நான் ஆல்ரெடி ஷார்ட்டு இப்போ அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓஎல் டேக்கு. என்னோட ஓஎல் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட லிஸ்ட்டு. ஓகேவா? என்னோட லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல் டேக்கில் கொடுத்துருக்கேன் நான். பாருங்க இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். அது என்னன்னா யூஎல் டேகு. யூஎல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இது அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது எது சொல்ல வரும் அப்படின்னா
HTML CSS லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் வரும். லிஸ்ட் அப்படின்னா 1 2 3 ஆர்டர் வைஸ்ல வரும். ஓகேவா? இதை வந்து ஆர்டர் அன்ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம OLU டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டிஎலுக்குள்ள ரெண்டு கொடுக்கணும். ஒன்று டிடி அந்த டேட்டாவோட டைட்டில். நான் டேட்டாவோட டைட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா டைட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ள அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதை வந்து நான் டிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டைட்டில் HTML அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் ஜஸ்ட் அதை சேவ் பண்ணிவிட்டு என்னோட சர்வரில் பார்க்குறேன். டைட்டில் ஒரு சைடு வந்திருக்கு, அதுக்கு கீழே HTML வந்திருக்கா. இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டில் 3 டைப் இருந்தது, அதை பார்த்துட்டோம். வந்து அடுத்து வந்து ஒரு டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டேபிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரோ எடுக்கிறேன். அந்த ரோக்கு வந்து டிஆர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அந்த ரோக்குள்ளே எனக்கு வந்து டேபிள் டைட்டில் வேணும்ல, அதாவது டேபிளோட ஹெட்டு, அந்த ஹெட்டுக்கு டிஹெச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் ஹெட் கொடுக்குறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதில் நான் என்னோட டேபிளில் ஒரு ரோ வச்சுருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோ. அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள டிஹெச்ங்கிறதுக்குன்னா டேபிளோட ஹெட்டு. அந்த ஹெட்டுக்கு 2 ஹெட்டு கொடுத்துருக்கேன். அந்த 2 ஹெட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரோ கிரியேட் பண்ணுறேன். அந்த ரோக்குள்ளே அந்த 2 ஹெட்டுக்கும் 2 டேபிள் டேட்டா கொடுக்க போகிறேன். அது 2வது ரோவில் டேபிள் டேட்டா கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ டிடி, இந்த டிடியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இப்போ வந்து நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டேட்டா. அடுத்து 2வது டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா டிடி. 2வது டேட்டா பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஜெக்ட் என்ன HTML அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ டேபிளில் பார்க்குறேன். பாருங்கள், சீரியல் நம்பர் 1 சப்ஜெக்ட் HTML அப்படின்னு இருக்கா. இதில் பாருங்கள், இப்போ வந்து நான் என்னோட டைப் பண்ண கோடெலாம் வந்து இதில் வந்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதுதான் வந்து எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது. இதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் வியூ மற்ற வியூலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணுறது இதில் எலமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம ரைட் பண்ண கோடு. இதில் பாருங்கள், டேபிள் இருக்கா. இந்த டேபிளுக்குள்ளே ஒரு டி பாடி. ஓகேவா? டி பாடியில் இதில் ஒரு டிஆர் இருக்குது. இந்த டிஆருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டிஆர் இருக்குது. அந்த டிஆருக்குள்ளே 2 டேட்டா இருக்குது. ஓகே, இதுதான் வந்து டேபிள் டேட்டாஸ். பார்க்க போகிறது என்னென்னா ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஃபார்முக்கு ஜஸ்ட் நான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார்ம் ஆக்ஷன் கேட்குது. இது நீங்கள் இன்சைடில் கொடுக்க வேணாம். நான் வந்து ஒரு ஃபார்ம் டேக்கில் கொடுக்குறேன். நான் எப்படி இப்போ ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூசர்கிட்ட சம் டீட்டெயில்ஸ் வாங்க போகிறோம். அந்த டீட்டெயில்ஸை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஜஸ்ட் வந்து நான் ஒரு இன்புட் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் அதை இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக்கில் கொடுக்குறேன். என்னோட இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் டெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ என்னோட இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு. நான் இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அந்த இன்புட்டுக்கு நேம் வைக்கணும்ல, அதனால நான் என்ன பண்ணுறேன், லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக்கில் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபாருக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் இதுக்கு நேம்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, இது நமக்கு நேம் கொடுக்க போகுது, அதனால நான் இதை நேம்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே ஏன் நான் ஃபாருக்கு அந்த நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐடி நான் நேம்னு கொடுக்க போகிறேன். ஓகே, ஐடி நேம்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு சர்வர் இருக்கா, லைவ் சர்வரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நேம், அது நேம்குள்ள டேட்டாஸ். இதில் நீங்கள் என்ன டேட்டா வேணாலும் கொடுக்கலாம். அதே டைப் டெக்ஸ்ட்டுங்கிறதுல அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? டைப் டெக்ஸ்ட்டுங்கிறதுல அக்செப்ட் பண்ணிக்கும். நான் இந்த ஃபார் ஐடிங்கிறது என்னென்னா, இந்த நீங்கள் கொடுத்துருக்கீங்கள இந்த ஐடி நேம் தான் வந்து இந்த லேபிளுக்கு உள்ளது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஐடியும் அதில் உள்ள ஃபார் டேகையும் வந்து சேம் நேமில் கொடுத்துருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட சர்வரில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல நேவிகேட் பண்ணாலே இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் வந்து கிளிக் ஆகும். இதுவே நீங்கள் வந்து இன்டர்கனெக்ட் கொடுக்கல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரீகனெக்ட் ஆகாது டைரெக்டாக. ஓகேவா? பற்றி ஒன்று பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் அதை எந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் இன்புட் டைப் ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்புட் ஐடி டைப் டெக்ஸ்ட் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம கொடுக்க போகிற இன்புட் வந்து என்னென்ன இன்புட்லாம் இருக்குது அப்படின்னா, இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு இருந்துச்சா, இதில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்புட் டைப் இமெயில், நீங்கள் ஒரு இமெயில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கும்ல, அதனால் நீங்கள் இமெயில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்புட் பாஸ்வேர்டு இமெயில் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஃபார்மேட்டில் வேணுமா, அதனால் நான் நம்பர் கொடுக்குறேன். அடுத்து நான் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா இன்புட் பாஸ்வேர்டு இமெயில் நம்பர் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டேட். ஓகேவா? டேட் கொடுக்கலாம். நீங்கள் டைம் கொடுக்குறதுனா டைம் தனியாக கொடுத்துக்கலாம். இன்புட் டைம். அதுக்கப்புறம் இன்னொரு டைப் இருக்குது, அது என்னென்னா இன்புட் ரேடியோ பட்டன். அதுக்கப்புறம் ஒரு இன்புட் ரேடியோ பட்டன் இன்புட் செக் பாக்ஸ். ஓகேப்பா? இன்புட் ரேடியோ பட்டன் இன்புட் செக் பாக்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னொரு டேக் இருக்குது. அது என்ன டேக் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்லாம் கொடுக்குறீங்க, டெக்ஸ்ட் ஏரியா நேம் ஐடி காலம் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கமெண்ட் பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? அதனால நான் அந்த டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொன்று வந்து ட்ராப் டவுன் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணியிருக்கேன். இந்த செலக்ட்குள்ளே நம்ம வந்து ட்ராப் டவுன் கிரியேட் பண்ண போகிறோம். ஐடி நேம் வந்து மேண்டட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஐடி நேம் கொடுக்கல. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செலக்டுக்குள்ளே உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதனால் ஆப்ஷன்ஸுக்கு வந்து வேல்யூ வச்சுருக்கோம். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் டெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா கிரியேட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சர்வரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நேம், நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் டேட்டாஸ் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன சொன்னேன், டேட்டு டைம் வந்து பார்த்தீங்களா, டேட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டு கையில் காட்டும், டைம் கொடுத்தீங்கன்னா டைம் காட்டும். இதில் வந்து நம்பர்ஸுக்கு உள்ளது இது அதேமாதிரி பாஸ்வேர்டுக்கு உள்ளது நினைக்கிறேன், பாஸ்வேர்டுக்கு உள்ளது. இது பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடிக்கு உள்ளது, எப்படி மெயில் ஐடி கொடுக்கணும்னு சொல்லி காட்டுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இது டெக்ஸ்ட் ஏரியா. நீங்கள் எதாவது கமெண்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா. இது வந்து நம்ம ட்ராப் டவுன் கிளிக் பண்ணோம்ல இந்த ட்ராப் டவுன். இது வந்து செக் பாக்ஸு. இது வந்து ரேடியோ பட்டன், இது செக் பாக்ஸு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியோ பட்டனில் விசிபிள் ஆகும். செக் பாக்ஸுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லேபிள் சொன்னால இந்த லேபிள் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி நேம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நேம் கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சைடில் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது, அந்த டேகை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து வந்துடும். ஓகேவா? பிரேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் காட்டிகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வந்துடும். பாருங்கள், பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் லைன் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு நார்மல் HTML ஃபைலு பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்லிட்டேன். நம்ம இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா CSS பார்க்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.